மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலசங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சாலை விரிவாக்கம் செய்யும் நெடுஞ்சாலைத்துறையினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலசங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாடம்பாக்கம் சாலை விரிவாக்க பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவது குறித்து கண்டன ஆலோசனை கூட்டம் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இந்திரஜித் கலந்து கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றனர். வியாபாரிகளுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து மாவட்ட தலைவர் இந்திரஜித் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் செயலாளர் வின்சென்ட், பொருளாளர் தேவராஜ் மற்றும் மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் பேசுகையில், நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரே சீரான சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு இடத்தில் 30 அடி நிலமும் மற்றொரு இடத்தில் 70 அடி நீளமும் என தான் தோன்றித்தனமாக நிலம் கையகப்படுத்தக்கூடாது. வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இல்லையெனில் மிகப்பெரிய அளவில் வணிகர்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் நடைபெறும் என தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் இந்த மாடம்பாக்கம் வியாபார சங்கம் சார்பாக இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே கலந்துருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்குன்னா, ஏன்னா வியாபாரிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த அதிகாரிகள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து சாலை விரிவாக்க பணி என்பதை இந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எந்த எக்காரணத்தை கொண்டும் துளி அளவு கூட நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு தப்பு வந்து ஒரு இடத்துல ஒரு 20 அடியும், ஒரு இடத்துல 30 அடியும், ஒரு இடத்துல 60 அடின்ற மாதிரி பண்ணுறாங்க. இதனால் வியாபாரிகளுக்கு பல வகையில் பாதிப்பு ஏற்படுது. ஒரு வியாபாரம் பண்ணுறதுன்றது மிக ஒரு சவாலான விஷயம். அந்த ஒரு சவாலான விஷயத்தை எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வியாபாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்காமல் தாந்தோணித்தனமாக பில்டிங்கை இடிக்கணும், வியாபாரிகள் வந்து துன்புறுத்தணுன்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சுக்கிறாங்க. நாங்கள் அது எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு கோரிக்கை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எடுங்க. 60 அடி 60 அடி, 30 அடி 30 அடி அப்படின்னு கணக்கு போட்டு எடுங்க. மாற்றி அமைக்க வச்சு அதில் வந்து வியாபாரத்துக்குள்ளே தொந்தரவு கொடுக்காதீங்க. அப்படி தொந்தரவு கொடுத்தால் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அதை வேடிக்கை பார்க்காது. சரி, இதுக்கு எதுக்கு என்ன காரணத்துக்காக 30 அடி 60 அடி இருக்குது? எது அதுதான் நாங்கள் கேட்குறோம். அரசாங்கக்கிட்ட ஏன் கேட்குறோம், அதிகாரிகிட்ட கேட்குறது வந்து இதுதான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி எதுக்கு எடுக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் வந்து அது ஆர்டர்னா ஒரே மாதிரி தானே எடுக்கணும். எல்லாமே பட்டா இடத்துல எடுக்கிறீங்கன்னு சொன்னால் முறையாக நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த வந்து பப்ளிக்கோடைய வந்து வியாபாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கு கருத்தை கேளுங்க. இது விஷயமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம். எங்கள் மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். சம்மந்தப்பட்ட அமைச்சரும் பார்க்க போகிறோம். பார்த்து இதனுடைய முடிவு என்னன்னு கேட்க போகிறோம். அதுவரையில் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த கேட்போம். அது ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, சரியான ஒரு முடிவு எடுத்து வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை பண்ணணும். பாதிப்பு இல்லாத நிலைமையில ஏற்படுத்தணும். மாடம்பாக்கம் வியாபாரி சங்கம் பல விதத்தில் பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு சங்கத்துக்கு வந்து இந்த அதிகாரிகள் தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்படி தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதை பார்க்காத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் எங்கள் மாநில தலைவர் ஒப்புதலோட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். இது உறுதி. கண்டிப்பான முறையில் செய்யலைன்னா நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் இதை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். வியாபாரிகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. என்னுடைய பேர் வந்து இந்திரஜித், மாவட்ட தலைவர், செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம்.